இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனையோ கொலைகள் நாட்டில் நடந்தாலும் சில சைக்கோ கில்லர்களின் கொலைகள் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிகவும் அதிகம். கள்ளக்காதலியுடைய 3 மகள்களை கொன்று அந்த சடலங்களுடன் உறவு வைத்த கொடூரனுக்கு 4 ஆயுள் தண்டனை விதித்து கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. காரைக்குடியை சேர்ந்தவர் பாண்டியம்மாள், இவருடைய கணவர் சின்னராஜ் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கு 3 பெண் குழந்தைகள் என்பதால் அவர்களை காப்பாற்ற பழனியில் உள்ள பேக்கரியில் பாண்டியம்மாள் வேலை செய்து வந்தார். அப்போது உதயன் என்கின்ற இளைஞருடன் கள்ள உறவு ஏற்பட்டுள்ளது. இந்த உறவு தீவிரமானதால் பாண்டியம்மாள் தன்னுடைய 3 பெண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சென்னை ராயப்பேட்டையில் உதயனுடன் தனி குடித்தனம் நடத்த ஆரம்பித்தார். சென்னையில் ஒரு ஸ்வீட் கடைக்கு ஸ்வீட் சப்ளை செய்து வந்த உதயன் குடும்ப செலவுகளையும் கவனித்து வந்துள்ளார். இதனால் நாளடைவில் பாண்டியம்மாளின் 3 பெண் குழந்தைகளுக்கும் உதயன் பாலியல் தொல்லை தர ஆரம்பித்திருக்கிறான். இதை பாண்டியம்மாளே நேரடியாக பார்த்து உதயனை கண்டித்தும் அவர் கேட்கவில்லை. இதை தவிர 3 பெண்களில் ஒரு மகளை கட்டித்தர வேண்டும் என்று நேரடியாகவே கேட்டுவிட்டான். மகள்களை நாசம் செய்வதை பொறுக்க முடியாத பாண்டியம்மாள் உதயன் உறவை துண்டித்துள்ளார். வீட்டுக்குள்ளும் சேர்க்கவில்லை. இதில் உதயனுக்கும் பாண்டியம்மாள் மீது ஆத்திரம் இருந்து வந்தது. அதனால் அவரையும் 3 பெண்களையும் கொலை செய்ய முடிவு செய்தான். அதன்படி கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி திடீரென வீட்டுக்குள் நுழைந்த உதயன் உலக்கையால் பாண்டியம்மாளையும் 3 பெண்களையும் அடித்து கொலை செய்துள்ளான். பிறகு அந்த 3 பெண் குழந்தை சடலங்களுடன் உறவு கொண்டுள்ளான். இந்த சம்பவம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரிய வந்தது. இது தொடர்பாக ராயப்பேட்டை போலீசார் உதயனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலைமையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு கூறப்பட்டது. உதயன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு 4 கொலை வழக்குகளில் 4 ஆயுள் தண்டனைகள் விதித்தும் அந்த தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று கூறி நீதிபதி மஞ்சுளா என்பவர் தீர்ப்பளித்துள்ளார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.